ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறிக்குழம்பு சுவையில் எப்படி வெஜ் குருமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்ட மீன் மேக்கர், வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாலக்கொட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கியதை. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் இதை எடுத்துக்கோங்க. தேவையான பொருள் இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு சமையல் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கடாய் சூடாகணும். அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போடணும். நல்ல கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 வெங்காயமே நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நாங்கள் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிறத நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக அது வெந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட மீன் மேக்கர், அப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட பலாக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அந்த ஸ்பைசஸ்லாம் அதில் போகும், அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூளெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஒன்றோட ஒன்று விட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு, இந்த மீன் மேக்கர் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா
இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு. பாருங்கள், குழம்பு இப்போ கொதிக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது அதுக்கு தேவையான திக்னஸ் நமக்கு கிடைக்கும். கிரேவி நல்லா வரும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணி பார்த்ததும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.